ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்டர் வெற்றிமாறனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றிமாறனோட வெற்றி ரகசியத்துக்கு ஆர்த்தி வெற்றிமாறன் தான் காரணம். ஆமாங்க, வெற்றிமாறனோட வைஃப் தான் ஆர்த்தி வெற்றிமாறன். இவங்க ஒரு மனைவியாக தன்னோட கணவனுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைரக்டர் வெற்றிமாறன் தமிழில் சூப்பர் படமெல்லாம் கொடுத்துருக்காரு. விசாரணை, உதயம், பொல்லாதவன், அசுரன், இப்போ ரீசண்டாக விடுதலை, இந்த மாதிரியான பிளாக் பஸ்டர் மூவியெல்லாம் கொடுத்த இவரோட வெற்றிக்கு பின்னாடி இவங்களோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு லயோலா காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ ஷாப்பில் தான் மீட் பண்ணாங்களாம். ஆர்த்திக்கு இவரை ரொம்ப பூச்சி போயிட்டதுனால அவங்களா தான் வந்து இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களாம். அதுக்கு வெற்றிமாறன் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ 10 வருஷம் கிட்ட வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற யாராவதா இருந்தால் 10 வருஷமா அப்படின்னு ஷாக் ஆகி ஓடி போயிருப்பாங்க. ஆனால் ஆர்த்தி கண்டிப்பாக 10 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 வருஷத்துலேயே அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. 8 வருஷமோ 10 வருஷமோ இத்தனை நாள் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய விஷயம்தான். இவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிற டைம்லலாம் ஆர்த்தியை போய் மீட் பண்ண முடியாதான். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக இருந்து அத்தனை நாள் வெற்றிமாறனுக்காக வெயிட் பண்ணி கடைசியில் மேரேஜும் பண்ணியிருக்காங்க. ஒரு பையனோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டைரக்டர் வெற்றிமாறனோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம ஆர்த்தி தான். கண்டிப்பாக ஆர்த்தி மாதிரியான ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு வெற்றிமாறன் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ அவங்க ஃபேமிலி, குழந்தைங்கன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.